வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பூசணி. அது வந்துட்டு பொரியல் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, இனிப்பு காயின்னு சொல்லுவாங்க. தோல் வந்து என்னது மொத்தமாக இருக்க நான் தோல் சீவிட்டு தேவையான அளவில் காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தோல் மெலிசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோலோடு கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா காயும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக பரட்டி விட்டுருங்க. உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுருங்க. எண்ணெயிலே ஒரு நிமிஷம் போல் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இனிப்பு காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து இனிப்பு காயின்னு சொல்லலாம், பரங்கிக்காயின்னு சொல்லலாம், மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ஏரியா பக்கம் ஒரு மாதிரி பேர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக இப்போ கிளறி விட்டாச்சு. இப்போ இது காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவு வெல்லம் சேர்த்தாச்சு. லைட்டாக தண்ணி தெளிங்க. 2 கை போல் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இப்போ வந்து இந்த காய்க்கு தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இது ஏற்கனவே தண்ணி விடும், அது இல்லாமல் சீக்கிரம் வெந்துடும், அதனால் குழஞ்சிரும். நம்ம தண்ணி பார்த்துட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னைக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கு. இப்போ அதை லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். தண்ணி இந்த டைமில் நம்ம நிறையா ஊற்றணும் அப்படின்னா இன்னும் காய் இருக்கிற இதே தெரியாது, ரொம்ப குலைவாக போயிடும். அதனால தான் தண்ணி தெளிக்க சொன்னேன். இப்போ வந்துட்டு மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க. இந்த காய் பொரியல் வந்துட்டு குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு சைடில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட துருவின தேங்காய் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு மேலால் கருவேப்பிலை லைட்டாக கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கோங்க அப்படியே. இப்போ வந்து இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஞ்சள் பூசணி பொரியல் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.